ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19, ஓவி 235. ஒரு நாள் மதியம் பாபாவின் மனதிலே என்ன தோன்றியது என்று அவருக்கு தெரியும். திடீரென்று ஒரு வாகனம் ராதாகிருஷ்ணனுடைய வீட்டிற்கு அருகே வந்தது. விளக்கம். ஒரு நாள் பாபா திடீரென மதியம் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகே வந்தார். அன்று அவரது மனதிலே என்ன தோன்றியது என்பது யாருக்குமே தெரியாது. சிலர் அவருடன் இருந்தனர். பாபா அங்கு சென்று ஒரு ஏணியை எடுத்து கொண்டு வா என்று கூறினார். அவர்களிலே ஒருவன் உடனடியாக ஒரு ஏணியை கொண்டு வந்தான். பாபா அதை வாமன் கோட்கரினுடைய வீட்டின் மீது வைத்துவிட்டு தானே கூரையின் மீது ஏறினார். ராதாகிருஷ்ணமாயினுடைய வீடு அந்த வீட்டிற்கு அருகிலே இருந்தது. பாபா அதையும் கடந்து உடனடியாக சென்று விட்டார். அந்த நேரத்திலே ராதாகிருஷ்ணமாய்க்கு மிகவும் கடுமையான சளி பிடித்திருந்தது. பாபாவை இருபுறமும் 2 பேர் பிடித்து கொண்டனர். ஆனால் பாபா இன்னும் நடக்க முடிந்தது. அவர் மிகவும் பலவீனமாக இருந்தபோது அவருக்கு உடலிலே இவ்வளவு வலிமை எங்கிருந்து வந்தது என்று பக்தர்கள் ஆச்சரியப்பட்டனர். பாபா கூரையினுடைய ஒருபுறம் ஏறி மறுபுறம் சென்று இறங்கினார். அதே இருக்கையிலே அமர்ந்து பின்னர் கீழே இறங்கினார். அவர் தரையிலே இறங்கியவுடன் பாபா உடனடியாக ஏணிக்காரனிடம் 2 ரூபாயை கொடுத்தார். அவர் ஏணியை 2 இடங்களிலே வைத்திருந்தார். அவ்வளவுதான் அவரது உழைப்பு. இருப்பினும் பாபா அதை அவரிடம் திருப்பி கொடுத்தார். ஒருவர் அதை பற்றி பொறுமையாக கேட்டு, ஒருவரினுடைய உழைப்பினுடைய சுமையை உங்கள் மீது இலவசமாக சுமக்கக்கூடாது. நீங்கள் ஒருவரை வேலை செய்ய வைத்தால் அவருடைய உழைப்பை நீங்கள் அறியக்கூடாது. இலவசமாக வேலை செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு இது போன்ற ஒரு விதியை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் ஒருவரின் உழைப்பை இலவசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். பாபா ஏன் ராதாகிருஷ்ணமாயினுடைய வீட்டினுடைய கூரைக்கு சென்றார் என்பதை வேறு யாராலும் அறிய முடியவில்லை. துறவிகளினுடைய நோக்கங்கள் மர்மமானவை. ராதாகிருஷ்ணமாயினுடைய சளி, காய்ச்சல் அதன் பிறகு விரைவிலே குணமடைந்தது. எனவே அவரது நோக்கத்தை ஒருவர் யூகிக்க முடியும். நமது உழைப்பினுடைய மதிப்புக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உழைப்பினுடைய மதிப்பு என்பது நன்கொடைகள் கொடுப்பதிலே மட்டுமல்ல, தானம் பெறுபவரின் உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் கொடுப்பவரினுடைய அறிவு தூய்மையாக இருக்க வேண்டும். அறியாமல் செய்யப்படும் தானம் கூட உங்களுக்கு ஒரு தொடர்பை தருகின்றது. குறிப்பு: மற்றவர்களிடம் கடன் பட்டிருப்பதன் சுமை ஒரு கடனை போன்றது. அதை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.